இந்த கொரியன் சீரிஸை ட்ரை பண்ணேன். மொதல் எபிசோடு ஒரு மண்ணும் புரியல. டேய் என்னடா எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்ட மாதிரி ஒரு கேரக்டரை காட்டுறீங்க, ஒன்றும் புரியலடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு ஹீரோ பஸ்ஸை விட்டு இறங்கும் போது எதிரில் ஒரு பொண்ணு சூட்கேஸோட நிற்கும். டெய்லியும் அதே மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஒருத்தன் கடவுளை 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 பேய் வந்துடக்கூடாதுன்னு பயந்துக்கினே போவான். ஊரே இருண்டு போய் கிடக்கும். ஒரே ஒரு லைட் ஷாப் மட்டும் இருக்கும். யாரா இவங்க எதுக்கிட்டாப்பெல்லாம் இருக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது மூணாவதுல அப்பயும் புரியல, ஆனால் ஏதோ சொல்ல வரானுங்க போல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நாலாவது எபிசோட்ல ஒளி தெரிகிறது ஏதோ சொல்ல வரீங்கன்னு இப்போதான் லைட்டாக புரிய ஆரம்பிக்குதுன்னு, ஆனா முழுசா புரியல. 5, 6, 7, 8 கடைசி 4 எபிசோடும் பயங்கரமா பண்ணி விட்டானுங்க. வித்தியாசமான ஐடியாவும் சரி, ட்விஸ்டும் சரி, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள். ஃபர்ஸ்ட் 4 எபிசோட நம்மள பைத்தியமாகனதுக்கெல்லாம் ஆன்சரை கொடுத்து அற்புதமா இந்த சீரிஸை முடிச்சாங்க. அண்ட் இந்த சீரிஸோட பேரு லைட் ஷாப். இது தமிழ் டப்பிங்ல இல்ல. இந்த மாதிரி நல்ல நல்ல சீரிஸ் எல்லாம் ஏன்டா தமிழ் டப்பிங் பண்ண மாட்டீங்கன்னு தான் இருக்குது. எனக்கு இந்த கொரியன் சீரிஸ்ல பிடிச்சதே இவங்க ஃபேண்டசி ஏரியாவை ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இதில் பண்ணாம ரொம்ப லிமிட்டா ஒரு குண்டு பில் போடுறதுக்குலாம் ஃபீல் ஆக விட்டுறானுங்க. அதுலயும் ஒரு கேரக்டர் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும், அங்க நம்மள அழ வச்சு விட்டுருவானுங்க. ஸோ எமோஷனலாகவும் சரி, இந்த ஃபேண்டசியை கையாண்ட விதமாகவும் சரி, ரெண்டுத்தையுமே சிறப்பாக பண்ணாங்க. டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி வைப்ல ஒரு சீரிஸ் ஒன்று பார்க்கணும்னா தாராளமாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க.